போராட்டத்தை வந்து பயந்து இந்த அரசாங்கம் வந்து பதவி விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இளைஞர்கள்னு சொல்லாதீங்க, தேர்வு நடக்கிறது குழந்தைங்களுக்கு. போராட்டவாதிகள்னு வேணா சொல்லுங்க. அங்க இருக்கிற யாரும் மாணவர்கள் இல்லை. இல்லைங்க, அறிவில்லாத மூடர்கள் நிறைந்தவர்கள் மட்டும்தான் நீட்டு வேண்டாம். முட்டாள்கள் அரசியல் செய்வதற்காக இந்த வேலையை செய்வாங்க. இதை நம்பி அவங்க படிக்காம இருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை வச்சு அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க ஐயா. அதே மாதிரி போன வாரம் ஒரு தீர்ப்பு, தமிழ் தேசியம் தனி தமிழ்நாடுன்னு பேசுறவங்க முட்டாள்கள் தீர்ப்பு வந்துருக்கு. போதை மருந்து கடத்தல் அமீர், அதுக்கப்புறம் ஜாதி வெறி படம் எடுக்கும் வெற்றிமாறன், ரஞ்சித் போன்ற இவங்கெல்லாம் போன 5 வருஷமா எங்க சார் போனாங்க? ஜோதிகா கூட வந்து நீட் ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. ஜோதிகாவுடைய கணவர் சூர்யா ஒன்று சொன்னாருங்க, என் பசங்க ஐபி சிலபஸில் படிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிலபஸில். அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்கூல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, அது எனக்கு மெட்ராஸில் இருக்குது, எனக்கு பிடிக்கல, பாம்பேல தான் நல்ல ஸ்கூல் இருக்குன்னாரு. இவங்க எதுக்கு சார் படிப்பை பற்றி கவலைப்படும்? நீட்டை பொறுத்த வரைக்கும் +1 +2 2ஐயும் படிக்கணும். ஆரம்ப வருஷங்களில் அது தெரியாமல் +2 மாத்திரம் படிச்சுட்டு வந்தப்போ அனிதா போன்றவர்கள் கஷ்டப்பட்டாங்க. டாப் 5ல வருது டூன் ஸ்கூல்ல, அதுல தான் ராஜீவ்காந்தி படிச்சார். அந்த படிப்பை குப்பனும் சுப்பனும் எந்த கிராமத்துல, கன்னியாகுமரியாக இருந்தாலும் கும்மிடிப்பூண்டியாக இருந்தாலும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கணும்னு 1987 கொண்டு வந்தது நவோதயா. இந்தியா ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலும் இருக்கு, தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது. 75% சீட்டுகள் SC ST BC ரூரல் மாணவர்களுக்கு, 25% மத்திய அரசு ஊழியர்கள். ஏன் இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் இல்ல? ஏன்னா இங்க இருக்கிற முட்டாள் அரசியல்வாதிகள் கீழே நம்ம இருக்கிறோம். தமிழர் விரோத அரசு, முட்டாள் அரசு சொல்றீங்களா? யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்றைய ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகம் முழுக்க பரவிட்டு இருக்குது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தங்களோட பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 10 நாட்களுக்கு மேலாக எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு, மாணவருடைய கோரிக்கை நான் வந்து முன்னிறுத்தி நான் என்னோட பதவி ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுப்பாங்களா? அடுத்த கட்டமா இந்த போராட்டம் எப்படி போகும்? போராட்டத்தினோட முடிச்சிருவாங்களா சார் இளைஞர்கள்லாம்? இல்ல, பார்க்கணும். நேற்றைய தினம் அமைச்சர்கள் 2 பேர் போய் பேசிய பொழுது 4 கோரிக்கைகள் அடிப்படையாக வச்சாங்க. அதுல ஒன்று, அந்த தடியடியில் அந்த இது நீட்டுக்காக தேர்வு ரத்தான பொழுது தற்கொலை செய்து கொண்ட 10 பேருக்கு 1 கோடி வரை இழப்பீடுன்னு கேட்டிருக்காங்க. அது ஆளுக்கு 1 கோடி, ஆளுக்கு 1 கோடி வரைக்கும். அதன் பிறகு வந்து 2வது தேர்வு இனிமேல் ஒழுங்காக நடைபெற வேண்டும், நீட் கட்டாயமாக வேண்டும், ஆனால் ஃபேர் நீட், நேர்மையாக நடக்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். வேண்டான்னு யாரும் சொல்லல, போராடுறவங்களே வேண்டான்னு சொல்ல. கற்பாம்பூச்சியுடைய கோரிக்கை ஃபேர் நீட். ஆனா நிறைய இடங்கள்ல வந்து அந்த நீட் வேணான்னு சொல்லுங்க. அறிவில்லாத மூடர்கள் நிறைந்தவர்கள் மட்டும்தான் நீட் வேண்டாம்பாங்க. இந்தியாவில் கடந்த 10 வருடமாக கேரளாவில் ஆட்சி செய்தது CPM. வேண்டான்னு என்னைக்காவது குரல் கொடுத்தாங்களான்னு சொல்லுங்க. இப்பைக்கு கர்நாடகாலையும் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாலையும் ஆட்சி செய்வது காங்கிரஸ் கட்சி. இவங்க என்னைக்காவது வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா? அறிவற்ற மூடர்கள் அல்லது கார்பரேட் கல்வி கூடங்கள் முதலாளிகளின் கொத்தடிமைகள் மட்டுமே தான் வேண்டாம்பாங்க. இல்ல, ஏழ்மையான மாணவர்கள் அதில் படிச்சு உள்ள போக இந்த இது 2016 இருந்து இந்த தேர்வுகள் நடக்குது. நான் சொல்றது 2006 இருந்து 2026 வரைக்கும் எத்தனை மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து சேர்ந்திருக்காங்கன்னு எடுங்க. நான் சொல்றது நீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும். அதன் பிறகு மத்திய அரசின் ஆலோசனையோடு திரு EPS அவர்கள் 7.5% அரசு பள்ளிக்குன்னு ஒதுக்கினார். அதுக்கு முன்னாடி எடுங்க. 2லிருந்து 10 மாணவர்களுக்கு மேலே 2005 1 வருஷம் கூட சேரல. ஒன்னே புரிஞ்சுக்க, மார்க் வந்து நீங்க 600க்கு நான் 590 எடுக்கிறதும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் படிப்போம். சரியா? ஸோ கோச்சிங் சென்டர் இருக்குன்னா IAS கோச்சிங் இல்லையா, IITக்கு கோச்சிங் இல்லையா, எல்லாத்துக்கும் கோச்சிங் இருக்குங்க. கோச்சிங் இல்லாமல் போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் படித்தது, ஒருவர் போலீஸ்காரராக வேலை செய்து கொண்டு மீத நைட் டயத்தில் படித்து பாஸ் பண்ணார். எந்த கோச்சிங்கும் போல. இது சேலம் பக்கத்தில் ஏற்காடு மலையில் சகோதரிகள் 2 பேர் கோச்சிங் இல்லாமல் பாஸ் பண்ணியிருக்காங்க. கோச்சிங் அவசியம். அதே பணக்காரன் பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாகிய தமிழ்நாட்டின் அதானி குடும்பத்தைச் சேர்ந்த தயாநிதி மாறனுடைய மகள் ஃபெயில் ஆனாங்க. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் +1 +2 2ஐயும் படிக்கணும். ஆரம்ப வருஷங்களில் அது தெரியாமல் +2 மாத்திரம் படிச்சுட்டு வந்தப்போ அனிதா போன்றவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இன்னொன்று, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 10th எழுதுறது சராசரி 10 லட்சம் பேர். அப்போ இந்தியா ஃபுல்லாக 1.5 கோடி பேர்.
ஆனால் மெடிக்கல் சீட்டு இருக்கிறது மொத்தமே 1.5 கோடி 2 லட்சம். ஸோ 145 கோடிக்கு 1.5 லட்சம் சீட்டை பற்றி கவலைப்படுங்கிறது 10,000க்கு ஒருத்தர் தான். ஏற்கனவே நீங்கள் அட்லீஸ்ட் 95 மார்க் வாங்கினவன் தான் எனக்கு வாய்ப்பு போச்சுன்னு சொல்லணும். 600க்கு நான் 440ன்றவன் வந்து நீட்டில் மார்க் எடுத்து பேலன்ஸ்லாம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நீட் இன்னொன்று, நீங்கள் +2 மார்க்கு ஒரு தடவை தான் எழுத முடியும். உதாரணமாக நீங்கள் அந்த 600க்கு நான் 580 இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதில் முழுக்க எடுக்கலாம்னா நீட்டு 3 தடவை எழுதலாம். எங்கள் அப்பா அம்மா டாக்டராக இருக்கிறவங்க பையன் டாக்டர் ஆனோன்னா 3 வருஷம் திருப்பி எழுதுறதுக்கு நீட்டில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லையோ யாராவது நெருங்கிய உறவினர் இறந்து போய் உங்கள் முதல் வருஷத்தில் நீங்கள் +2ல் கம்மியாக இருந்தால் எடுக்க முடியாது. ஸோ நீட்டு இன்னொன்று, இன்றைக்கி உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு போங்க யூத் தமிழுக்கு. உங்களுக்கு எந்தெந்த பிஇ காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்கிறீங்களோ, நான் சொல்லலை, வேல்ஸாக இருக்கட்டும், வேலம்மாளாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், இல்லை நம்ம நிதியமைச்சருக்கு சொந்தமான சத்யபாமா குடும்பத்ததாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் 10க்கு 7 பேர் தமிழ் அல்லாத ஹிந்தி அல்லது தெலுங்கு மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் நீட் தேர்வு கட்டாயப்படி 85 மாணவர்கள் 100க்கு 85 பேர் தமிழ்நாட்டில் 6வதுலேருந்து 12 படித்த நேட்டிவ் மாணவர்கள் தான் சேர முடியும். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையா சொல்லுங்கள். மீதமுள்ள 15% ஆல் இண்டியா கோட்டா. இப்போ என்னால் ஒரு காலேஜுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியும், சரியா? என் மகளுக்கு நான் படித்தப்ப. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்த்தா 50,000 ரூபா தான். ஹாஸ்டல் வெளியூராக இருந்தால் ஹாஸ்டலில் சேர்த்தா இன்னொரு 50லேருந்து 1 லட்ச ரூபா ஆகும். ஆனால் நம்ம ஜெகத் ரட்சகன் ஐயா ரொம்ப ஏழ்மையானவர், அதுக்கப்புறம் நம்ம ஏவா வேலு, அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிக புகழ் பெற்ற கிட்னி முறைகேட்டு புகழ் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியெல்லாம் நீங்கள் படிக்கணுன்னா 1.5லேருந்து 2 கோடி ரூபாய். இப்போ தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வந்த பிறகு 11 புதிய அரசு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 350 சீட் என்னமோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் 11,000 சீட்டில் 5,500 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு. இப்போ ஏழை நடுத்தர மாணவர்கள் நீட் எழுதி இதில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் 50,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இங்கே கிடைக்கல, மீதி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா இன்னொரு 65,000 சீட் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் அவங்க போயிடுறாங்கங்கிறது தான். இப்போ எனக்கு முன்னாடி இந்த 1.5 கோடி இல்லாமல் இன்னொரு 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இதுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க டொனேஷன். இல்ல, ஆனா மத்த தேர்வுகளுக்கு எழுற அந்த விமர்சனத்தை விட இதுக்கு வந்து ஆதரவை விட எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது சார். எதிர்ப்பு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்கல்ல சார். எந்த எக்ஸாமும் ஃபெயிலர் ஆகி யாரும் இப்படி இறக்குறது சார். நேற்றுக்கு கூட 2-3 மாணவர்கள் தற்கொலைன்னு சொல்லி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி செங்கல்பட்டில் இதுன்னு சொல்லி நேற்றுக்கு மாத்திரம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எடுத்து தர முடியும், என்னால் என்னுடைய பேப்பர் கட்டிங் என்னுடைய சேவிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 12 மாணவர்கள் இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு. ஒரு வருஷத்துக்கு 1000 சில்லற மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதில் ஐஐடியில் செலக்ட் ஆகிட்டு அங்கே கோச்சிங் கொடுக்குறது எனக்கு 10 கிராமத்துலேருந்து வந்து சேர்ந்துட்டு அங்கே முழுக்க இங்கிலீஷ்லையோ இதுலேயோ இருக்குன்னு பண்ணவங்க. மெடிக்கலில் செலக்ட் ஆகி 2வது வருஷம் 3வது வருஷம் தற்கொலை பண்ணிக்கிறோம் சார். நம்ம அவங்களுக்கு தேர்வுகளை சந்திக்கும் மனநிலையை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த நான் சொன்ன வருஷத்துக்கு 1200ல் 10வது ஃபெயில் ஆகி பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்குது. அப்போ 10வது எக்ஸாம் வேணாம், +2 வேண்டாம், எல்லாமே வேணாம்னு சொல்லிடலாமா? எந்த தேர்வும் வேண்டான்னு சொல்ல முடியாது. நீட் தேர்வு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு நல்லது. கோச்சிங் அவசியமானா கோச்சிங் இல்லாமல் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். பட் அப்பா அம்மாக்கள் சேஃப்டிக்காக சேர்க்குற பழக்கம் இருக்குது. நான் படிக்கிறப்ப என் கூட இப்போ படித்ததில் ஒரு 10 பேர் ப்ரைவேட்டுன்னு டியூஷனுக்கு போவாங்க. நான் சொல்கிறது 6வதுலேருந்தே. அப்படி அவங்களோட நான் அதிகமாக மார்க் எடுக்க முடிஞ்சுது. சரியா? பாட புஸ்தகத்தை ஒடிஞ்சா படித்தா போதும். இன்னொன்று, நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பாடத்துக்கு கீழே ஒரு 1 மார்க் கேள்வி, 2 மார்க் கேள்வி, 5 மார்க் கேள்வின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே கேள்வி கேட்டாங்க. 3+2 5, அதே 2+3ன்னா தெரியாதுங்கிற அளவுக்கு நம்ம மக்களை மாற்றிருக்காங்க. சிபிஎஸ்சிலையோ ஐசிஎஸ்லையோ கொஞ்சம் நுணுக்கமாக கேள்வி கேட்பாங்க. அது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சிக்கல் இருக்கு. இப்ப இதுல வந்து இவங்க இளைஞர்கள் எல்லாமே சொல்ற ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, நம்மளோட போராட்டத்தை வந்து பயந்து இந்த அரசாங்கம் வந்து பதவி விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இளைஞர்கள்னு சொல்லாதீங்க. தேர்வு நடக்கிறது குழந்தைங்களுக்கு. போராட்டவாதிகள்னு வேணா சொல்லுங்க. அங்கே இருக்கிற யாரும் மாணவர்கள் இல்லை. 17 வயசுல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறப்போ 17 வயசு +2 முடிச்சா. சரியா? போராட்டவாதிகள்ங்கிறவன் சினிமாவில் உட்காந்து சின்னி ஜெயந்தி தான் இன்றைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார். அந்த மாதிரி ஆட்கள் வேணால் இருக்கலாமே தவிர சார் எல்லாருமே கலந்து தானே சார் இருப்பாங்க. கட்சியினரும் இருப்பாங்க, மாணவர்களும் இருப்பாங்க சார். உண்மையாக மெடிக்கல் ஆசைப்படுற மாணவர்களுக்கு நீட் நல்லது.
எனக்கு என் சர்ச்சு சொல்லுது, என் மசூதி சொல்லுது, இல்லை என் கட்சி சொல்லுது அப்படிங்கிறவன் எதிர்க்கலாம். சரி, இந்த நீட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் நீலம் சார்பாக இன்னொரு இடத்துலையும் போராட்டம் பெரிய அளவில் நடக்குது. நான் சொல்கிறேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செஞ்ச கேரளாவில் ஏன் 10 வருஷமா எதிர்க்கல சொல்லுங்க? சிபிஎம் தானே ஆட்சி பண்ணிச்சு, எல்டிஎஃப் தானே இருந்துச்சு. இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் தானே ஆட்சி இருக்கு. அங்கே கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா 3லையும் இவங்க தானே. அங்கே யாரும் வேண்டான்னு சொல்லலையே சார். எங்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பவர்கள், அவர்கள் எந்த தேர்வையும் சந்திப்பார்கள்னு சொல்கிறது தான் கல்வி நல்லா இருக்குன்னு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா அப்படி தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் 2023 திமுக சார்பாக இளைஞரணி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலினா அவர் சார்பாக 80 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கட்சியில் அதெல்லாம் குப்பை தொட்டியில் சேலம் மாநாட்டில் கடந்துச்சு. ஆனால் இதை எதிர்த்து மதுரையிலேருந்து ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்ப, ஐயா நம்ம மாணவர்கள்லாம் அறிவாளிகள், இந்த முட்டாள்கள் அரசியல் செய்வதற்காக இந்த வேலையை செய்வாங்க, இதை நம்பி அவங்க படிக்காம இருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வச்சு அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க ஐயா. நான் சொல்றது அதே மாதிரி போன வாரம் ஒரு தீர்ப்பு, தமிழ் தேசியம் தனி தமிழ்நாடுன்னு பேசுறவங்கலாம் முட்டாள்கள்னு தீர்ப்பு வந்திருக்கு. நான் சொல்றது தயவு செய்து அரசியல் செய்வதற்காக நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நீலமோ நடிகைகளோ இந்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க? 5 வருஷமா நீட் நடந்து தான் இருந்துச்சு சார். நீட்டு வேண்டாம் அப்படியே உங்க கோரிக்கைக்கு நான் வரேன் சார். வந்தா முதல்ல நீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடணும். மத்திய அரசு கையிலேயே இது இல்லை, பிஜேபி கையில இல்லை. உச்சநீதிமன்றத்தில் 2015, 16 2 வருஷமும் நாங்கள் அடுத்த வருடம் முதல் தேர்வு நடத்துகிறோம்னு சொல்லி அஃபிடவிட் கொடுத்துட்டு தான் தமிழ்நாடு அந்த 1 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கிச்சு. இப்போ என்ன சொல்லி மறுப்பீங்க? போட்ட இதையும் கேஸையும் வாபஸ் வாங்கி தான் திமுக வச்சிருக்கு. பெட்டிஷனே அங்கே பெண்டிங் இல்லை. அண்டு சட்டசபையில் பில்லு பாஸ் பண்ணால் அது என்ன யூஸ்ன்னு ஆராசா பேசினது இருக்குது. இல்லை, இதில் தர்மேந்திர பிரதான் பதவி ராஜினாமா பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமாக அது எப்படி போகணும் அதை பற்றி? இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. அந்த நேற்றுக்கு 4 கோரிக்கையில் 3 கோரிக்கைகள் 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்று, மாணவர்கள் இறந்தவர்களுக்கு இழப்பீடு, வருங்காலத்தில் கட்டாயமாக நீட் நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், காசி ஏற்படக்கூடாது. இது அடுத்தது இப்படி லீக் செஞ்சவங்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்க போறீங்க, அது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு. அதற்கு முந்தா நாள் ராத்திரி 11:59 மோடி அவர்கள் ஒரு வீடியோ போட்டார். நான் 1 வாரமாக பேசி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு போட்டு 10 வருடம் தண்டனை, சிறை தண்டனை, 10 கோடி அபராதம் வரை என்று போட்டிருக்கேன் இருக்காரு. ஸோ இது வந்தாலே ஓரளவுக்கு இது வரும். நீங்கள் இது +2 ரிசல்ட்டோ 10th ரிசல்ட் வந்தால் ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு விளம்பரம் வருது. எங்கள் கோச்சிங் சென்டர்லேருந்து இத்தனை பேர் IAS போனாங்க, இது IITயில் சேர்ந்தாங்கன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய இன்ஸ்டியூட்டில் அதிகமான பேர் பாஸ் பண்ணாங்க, அதிகமான பேர் ரேங்க் வாங்கினா நம்ம போய் சேருவோம். இல்லை, இது வந்து வெறும் கண் துடைப்புக்காக தான் சொல்றாங்க. மாணவருடைய அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இப்போ சனி ஞாயிறுல கூட்டம் கூடும், அதனால பதவி ராஜினாமா பண்ணலன்னா மிகப்பெரிய எழுச்சி ஒரு பட்டலம் வந்து நம்ம ஆட்சிக்கு களங்கம் ஏற்பட்டு கெட்ட பேர் ஏற்பட்டு காரணத்தினால சும்மா ஒரு மெப்புக்கு கூட அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் என்பது எல்லாத்தையும் பார்த்து நடக்கணும். இப்போ இந்த போராட்டத்தை வச்சு காய்கறி கடைக்கு நீங்க போறீங்க சார், உங்க வீட்டம்மா ஏதோ ஒரு காய்கறி சொல்லியிருக்காங்க, நீங்க எப்பயும் வாங்குற கடையில இல்லை, அவங்க கூப்பிட்டாலும் ஏதோ கேட்டுட்டு நீங்கள் உங்கள் காய் இருக்கிற கடைக்கு தானே போவீங்க. அது மாதிரி அரசியலில் இந்தியா ஃபுல்லாக வருகிற பிரச்சனையில் ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். நீட்டை பொறுத்த இன்னும் சொல்ல போனால் குறள் 672 எடுத்துக்கங்க. தூங்குக தூங்கிச் செயற்பால், தூங்கற்க தூங்கிச் செய்யும் வினை. மெதுவாக செய்ய வேண்டியதை மெதுவாக செய்யணும், வேகமாக செய்ய வேண்டியதை வேகமாக செய்யணும். தூங்குகன்னா செயல் செய்தல்னு அர்த்தம். அதனால இப்போ எங்கே இந்த போராட்டத்தை நீட் பிரச்சனையை பொறுத்தவரை தேர்வை உடனடியாக மறுதேர்வு இன்னும் லேட் ஆச்சுன்னா அவங்க வேற கோர்ஸும் சேர முடியாது. இப்போ நீட்ல நீங்க மெடிக்கல்ல பாஸ் பண்ணலன்னா அந்த அனிதாவே அதுக்கு பேர் என்ன, கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜுடைய இதை வாங்கியிருந்தாங்க. ஆனால் திமுக காரங்க உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் எப்படி பெட்டிஷன் போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு கேஸை மேலே எடுக்க வைக்கணும்னா உச்சநீதிமன்றத்தில் குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா ஆகும். அதுவும் சரியான வக்கீல்கள் சரியான ஆள் உள்ள இருந்தால் தான் அந்த 10 லட்சம் இருந்தாலே அந்த பெட்டிஷனை ஒரு வாரத்துக்குள்ள எடுக்க முடியும். ஹைகோர்ட்டாக இருந்தால் 5 லட்ச ரூபா வேணும். எப்படி அந்த அனிதாங்கிற ஒரு அரியலூர் பெண்ணுக்கு சரியான இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போய் போடுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எடுத்து பார்த்தால் அந்த பெண்மணியே இதில் சேர்றதுக்கு SRMO இன்னொன்று அது தவிர கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷனாக போட்டிருப்பாங்க. அதான் சார், தற்கொலைக்கு நீங்கள் தூண்டிட்டீங்க, அவளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். அனிதா தற்கொலைக்கு காரணம் திமுகவும் இந்த போராளிகளும் தான். சொல்லுங்க, ஒன்று டாக்டர் படிக்காட்டி செத்து போயிடுவீங்களா? இன்னும் சொல்ல போனா ஆகுறது தவறு தான். இல்ல இன்னும் சொல்ல போனா என் மகளுக்கு மேட்ரிமோனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணா அவங்க கேட்ட முதல் கேள்வி, சார் இன்னைக்கு 100க்கு 90 படித்த பெண்கள் டாக்டர் வேணாங்கிறாங்க, உங்க பொண்ணு ஏத்துப்பாங்களான்னு. என் பொண்ணை கேட்டா வேண்டான்ட்டாங்க.
ஸோ தயவுசெய்து ஆசையுள்ள இளைஞர்கள் தவிருங்கள். அது அப்பா டாக்டராக இருந்து பையன் டாக்டராக இருக்கிறவங்க வேணால் யோசிக்கலாமே தவிர மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஈஸி கிடையாது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் நிலைமை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை மோடி 2 விதமாக பார்த்தார். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் வேகமாக. ஏன்னா இந்த மாணவர்கள் இது மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா வேற காலேஜுக்கு போயாகணும். அந்த அட்மிஷனுக்கு முன்னாடி உடனடியாக அவங்க அதே மாதிரி நீங்கள் நம்ம லீவ் விட்டால் என்ன பண்ணுவோம், உடனே பாட்டி வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ போவோம். ஸோ அங்கேருந்து திரும்பி வரணும். திருப்பி கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சென்டர் எங்கேயோ அங்கே போகணும். இதுக்கெல்லாம் டைம் கொடுத்து எக்ஸாம் வச்சு அடுத்த இது பண்ணி ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ அதை நடத்திட்டார். இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு சட்டம் இயற்றுறதுன்னா ஒரு நாளில் நடக்காது. அத்தோட நீங்கள் சொன்ன பாலிடிக்ஸ்க்கும் வந்துடுறேன். கடந்த 5 வருடமாக இல்லை 7-8 வருடமாகவே எப்போ பாராளுமன்றம் கூட வேண்டும் பெரிய கூட்டம்னாலும் எதிர்கட்சிகள் ஒன்று வெளிநாட்டு பத்திரிகையில் ஒரு செய்தி வரும், இல்லை இவங்களா ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு பாராளுமன்றம் கூட விட மாட்டாங்க. என்னது மொபைல் எல்லாம் வந்து இஸ்ரேல்லேருந்து ஏதோ ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டு இது பெகாசஸ்னு அப்படின்னாங்க. ஐயா சரி வாயா, இதை எழுதுன இந்து பத்திரிகை என்றாமையும் ராகுல் காந்தியும் உங்கள் மொபைலை கொடுங்கய்யா, நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஐஐடியில் ட்ரெயின் ஆன ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுக்குறோன்னா மொபைலில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் ரஃபேலில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மோடி சோர்னு சொல்லி அதுக்கப்புறம் மன்னிப்பு தான் கேட்டாரே தவிர நிரூபிக்கலை. உடனே பிஜேபி காலத்தில் இது நடந்திருக்குன்னு சொன்னால் பிஜேபி காலத்தில் 126 2G லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஒரு லைசன்ஸுடைய மதிப்பு 2000 5000 கோடி. டாட்டாவோடு இருந்த டொக்கோமோவாக இருக்கட்டும், யூனிடெக்கோட இருந்த யூனினார் போன்ற நார்வே கம்பெனி எல்லாமும் ராஜினாமா. ஸோ ஊழலை கோர்ட்லேயும் ப்ரூவ் பண்ணணும். வெளியில் கூச்சல் போடலாம், எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம், எனக்கும் கூட சந்தேகம் வரலாம். ஆனால் கோர்ட்லேயும் நிரூபிச்சாங்களா இல்லையாங்க? இங்கே வெறும் கூச்சல் போட்டுட்டு முடக்கிறதுங்கிற ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இல்லை. இந்த போராட்டத்தை வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சியும் இந்த போராட்டத்தை ஆதரிச்சும் நிறைய நடிகைகள்லாம் வந்து அவங்க சென்னையிலேயே போராட்டம் பண்ணியிருக்காங்க. நடிகை ஜோதிகா கூட வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. ஜோதிகாவுடைய கணவர் சூர்யா ஒன்று சொன்னாருங்க, என் பசங்க ஐபி சிலபஸில் படிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிலபஸில். அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்கூல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, அது எனக்கு மெட்ராஸில் இருக்குது, எனக்கு பிடிக்கல, பாம்பேல தான் நல்ல ஸ்கூல் இருக்குன்னாரு. இவங்க எதுக்கு சார் படிப்பை பற்றி கவலை பண்ணணும்? நான் சொல்கிறேன், அவங்க பேசக்கூடாதுன்றீங்களா சார்? சுப்பனும் வந்து நான் படிக்கணும்னு ராஜீவ்காந்தி டிசைட் பண்ணார். அதாவது இன்னைக்கு நல்ல கான்வென்ட்னு சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கான்வென்ட் பேர் சொல்லுங்கள். நல்ல கான்வென்ட், ரொம்ப காஸ்ட்லியான கான்வென்ட்டு, அங்கே போனால் நல்லா படிச்சுட்டோம். நம்ம அன்புமணி ராமதாஸ் படித்த மான்ஃபோர்ட் ஏற்காடு, விஜய் மகனும் இப்பொழுது சீமான் மகன்களும் படிக்கிற அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 10 ஸ்கூல் எடுக்கிறீங்க. இது மாதிரி ஒரு மாநிலத்திலையும் எடுக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க ஒரு 10 ஸ்கூல் பேர் எடுத்தால் அதில் டாப் 5ல் வருது டூன் ஸ்கூல். அதில் தான் ராஜீவ்காந்தி படித்தார். அந்த படிப்பை குப்பனும் சுப்பனும் எந்த கிராமத்தில், கன்னியாகுமரியாக இருந்தாலும் கும்மிடிப்பூண்டியாக இருந்தாலும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கணும்னு 1987 கொண்டு வந்தது நவோதயா திட்டம். இந்தியா ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது. இதில் 75% சீட்டுகள் SC ST BC ரூரல் மாணவர்களுக்கு, 25% மத்திய அரசு ஊழியர்களுக்கு. ஏன் இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை? ஏன்னா இங்க இருக்கிற முட்டாள் அரசியல்வாதிகள் கீழே நம்ம இருக்கிறோம். தமிழர் தாவேக அரசு முட்டாள் அரசு சொல்றீங்களா? திராவிட கொள்கை கொண்ட எல்லா அரசு தான் மாறி இப்ப தாவேக அரசு வந்துருச்சு. திராவிட யார் ஈவேரா எங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னால் ஈவேரா விஜய் சொல்றாரு ஈவேரா கொள்கை தலைவர். சார் உச்ச நீதிமன்றம் ஈவேரா பத்தி என்ன சொல்லிச்சு தெரியுமா? திருச்சியில் அவர் பிள்ளையார் சிலையை உடைத்த வழக்கு கீழ் நீதிமன்றங்கள் தள்ளுபடி, உச்ச நீதிமன்றத்தில் நீங்களும் கூகுளில் போய் தேடிங்க, வீரபத்ரன் செட்டியார் vs EV ராமசாமி நாயக்கர் வழக்கில் இஃப் தி அக்யூஸ்ட் ஹஸ் டன் சோ, இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்ன செயல்களை செய்திருந்தால், டு புட் இட் லைட்லி, ஹிஸ் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் மேட்னஸ், மென்மையாக சொல்வதென்றால் பைத்தியக்காரத்தனம் அல்லது முட்டாள்தனம். மென்மையாக, இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, கூகுளில் போய் தேடுங்க. அவங்க அன்னைக்கு கொள்கை வேற. இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை திமுக அதிமுக காங்கிரஸ் எந்த கட்சியுடைய மகன்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிறாங்க? நான் ஸ்டேட் போர்டு சிலபஸில் தான் படித்தேன், சரியா? அரசு பள்ளியில் தான் 5வது வரைக்கும் படித்தேன். 6லேருந்து 10 அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படித்தேன். ஆனால் என் மகளை அரசு ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சா என்ன திட்டுறா, என்ன ஏன் CBSEயில் போடல, என்னுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தப்பாக இருக்குது அப்படிங்கிறா. என்ன திட்டு, என் மகள் என்கிட்ட வருத்தப்பட்டார். ஸோ இந்த மாதிரி சிலபஸை வச்சுக்கிட்டு, அதுவும் சொல்ல போனால் 2008க்கு பிறகு இந்த சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து இன்னும் குலைச்சாங்க, மெட்ரிகுலேஷனுங்கிறத உழைச்சி. சார் கல்வி நல்லா இருக்குன்னா சொல்கிறதுக்கு யாருக்கு சார் தகுதி இருக்குது? ISROவில் வேலை செய்கிறவங்க, IITயில் வேலை செய்கிறவங்க சொன்னால் ரைட்டு. நடிகைகள் என்ன தெரியும்?
ஏன் அதுக்குன்னு அவங்க எதுவுமே பேசக்கூடாது சார், கருத்து சொல்லக்கூடாதா சார்? அவங்க கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும். தியேட்டர்ல அவங்களுக்கு ஒரு நாள் 5 கோடி ஒரு படத்துக்கு கேமராமேனுக்கு 500 ரூபாய் இல்ல, அவங்களுக்கு சோறு இவங்களுக்கு சோறு கொடுத்தாங்களாம் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க தொழில்ல நேற்றுக்கு டிக்கெட்டு எத்தனை ரேட்டுக்கு வித்தாங்க ஜனநாயகன்னு உங்களுக்கு தெரியும் வெளியில. அதை பத்தி முதல்ல பேசுங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கருத்து சொல்லுங்க. அதுக்குன்னு தகுதி. ஏன் தீர்ப்பை பத்தி நீங்க பேசலாமே? எங்க ஜட்ஜு வேலைக்கும் நீ நடிகையை உட்கார வச்சிருங்க சொல்லுங்க. தயவு செய்து இது முழுக்க முழுக்க அரசியல். நான் சொல்றது எந்தெந்த கட்சி தமிழ்நாட்டில் எதுக்குதோ அந்த கட்சி ஏன் அவங்க ஆள்ற ஸ்டேட்ல அதை எதிர்க்கல? அப்ப தமிழர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றாங்களா? மார்க்சிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கர்நாடகாவில் எதிர்க்கல, கேரளாவில் எதிர்க்கலன்னா என்ன காரணம்? நீட் ரத்து செய்ய வாய்ப்பே இல்லை. நான் சொல்லல, ராசா ராசா சொன்ன வீடியோவும் இருக்கு, ப சிதம்பரத்துடைய மனைவி சொன்ன வீடியோவும் இருக்கு. நீங்க அப்படி போகணும்னா உச்சநீதிமன்றம் போகணும். அப்படி நீங்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு போனாலும் மீதமுள்ள 65,000 சீட்டுக்கு நீங்க ஆல் இண்டியா கோட்டால போகணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 6,500 சீட்டுக்குள்ள கிடைக்காதுன்னா மீதமுள்ள தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சீட், ஜிப்மராக இருக்கட்டும், வேற எந்த காலேஜுக்கு நீங்க போறதா இருந்தாலும் அதுக்கு நீட்டு வேணும். உண்மையா படிக்கணும்னு ஆசைப்படுறவன் நீட் எழுதுறதுக்கு வந்துட. ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் சார். இப்போ ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, இது ஏற்காமல் 2-3 நாள் இழுத்துட்டு அடுத்த வாரம் இது ஏற்கவில்லை, இதுக்கு அவர் பொறுப்பு இல்லை அப்படின்னு முடிக்கலாம். இல்லை என்றால் இப்பொழுது ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இந்த பாராளுமன்றம் முடிந்த பிறகு இது பல மந்திரிகள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றப்ப இவருக்கு இதை விட இன்னும் சிறப்பாக வேறு பதவிகள் கொடுக்கப்படலாம். அவர் பிஜி ஆந்த்ரோபாலஜி படித்தவர். சாதாரண மற்ற அமைச்சர்களை விட பிஏ ஒரு பிகாம கூட முடிக்காத பிஏ இதை கூட முடிக்காத விஜயை விட நிறைய படித்தவர் தான் அவர். ஸோ அதனால் நான் படிப்பு அடிப்படையில் சொல்கிறேன். இவரும் திறமையில் சிறந்தவர், தன்னை நிரூபிச்சிருக்கார் நடிப்பில், அது வேற விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணுதுன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுவுமே வாய் திறந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லையே, தாவேகா மட்டும் இல்லை, திமுகவும் நேரடியாக போராட்டத்தில் இறங்கல. திமுகவுடைய ஆனாலும் கருத்து சொல்லிட்டு திமுகவுடைய தொங்கு சதைகளை வைத்துக் கொண்டு போராட்டத்தை தூண்டுகிறார்கள். தமிழகத்தில் அமைதி ஒழிய வேண்டும்னு போதை மருந்து கடத்தல் அமீர், அதுக்கப்புறம் ஜாதி வெறி படம் எடுக்கும் வெற்றிமாறன், ரஞ்சித் போன்ற இவங்கெல்லாம் போன 5 வருஷமா எங்க சார் போனாங்க? இந்த நீட் 5 வருஷமா நடந்தது தானே, ஏன் அப்பெல்லாம் போராட்டம் பண்ணல? இப்ப எதுக்காக பண்றாங்க? அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அதை வச்சு. கண்டிப்பாக திமுகவுடைய தொங்கு சதைகள் அவர்களுடைய காசுக்காக தான் பண்றாங்க சார். ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு வேண்டாம் அந்த வீடியோ அனுப்புகிறேன், பட் ஸ்ட்ரைக் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் நேரான்னு, ஆஷிஷ் நேரான்னு பேர். அவர் ஒரு முறை பேட்டியே கொடுத்துருக்காரு ஒரு சேனலில். எங்கிட்ட ஒரு ஆள் நாங்கள் உங்களுக்கு ட்வீட்டை அனுப்புவோம், அந்த ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 8, அந்த ட்வீட்டை அப்படியே போட்டால் வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா தரோம். அவர் சொன்னார் முடியாது, நான் அனுப்பிச்சிட்டேன். எப்படி என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடணும் உங்கள் பேரில். ஸோ திடீர்னு ஒரு நாள் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு எல்லாரும் பனியன் ஒரே நாளில் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? யாரோ திட்டமிட்டு தானே பண்ணுறாங்க. அதே ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்ட அதே நடிகை ஹிந்தி படத்தில் போய் சேனலில் மேரேக்கோ முஜேக்கோ ஹிந்தி மாலுமேன்னு பேசின வீடியோவும் இருக்குதா? நேற்றைக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தேவதர்ஷினிங்கிற அந்த நடிகை போன வருஷம் இது ஹிந்திக்காமே நீட் தேர்வுக்கு சொல்லித்தரும் போதி கேம்பஸ்க்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே வேணுமா சொல்லுங்க. ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல், காசுக்காக பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்தவரை தாங்கள் ஆட்சி செய்தது தமிழகத்தை சிதைத்ததுங்கிறத ஏற்றுக்காம தேனாரும் பாலாரும் ஓடிச்சு. சில டைரக்டர்ஸ், சில நடிகர்கள் முதல் படம் வெற்றி கொடுப்பாங்க, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சம்பவம் அல்லது தான் பார்த்ததை வச்சு ஒரு கதையை சூப்பராக எழுதி கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. அடுத்த படம் அவங்க சக்ஸஸே ஆக மாட்டாங்க. இதுக்கு பேர் 1 ஃபிலிம் ஒண்டர்ம்பாங்க. அது மாதிரி விஜய் வெற்றி ஒரு 1 ஃபிலிம் ஒண்டர். எப்படியாவது இந்த ஆட்சியை கலைத்து விட்டால் மீண்டும் வந்து விடலாம்னு நம்புகிறாங்க. அதற்கு எப்படி அந்த போன பீரியடில் திரு ஓபிஎஸ் அழிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் அதுவே விற்றுக்காங்க. அந்த நேரத்தில் என் வீடு ஐஸ் ஹவுஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அதை பார்க்க போனாங்க. ஐஸ் ஹவுஸில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ரோடை கிராஸ் ட்ரை பண்ணேன். எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு க்யூவில் நின்று. போகிறதுக்கு முன்னாடி என் கையில் முதல்ல தண்ணி பாக்கெட் யாரோ கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், சின்ன பிஸ்கெட் பாக்கெட் வந்து. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன், ஒரு லேஸோ ஏதோ ஒரு சிப்ஸ். கொஞ்சம் தூரம் போனேன் இன்னும். இதெல்லாம் யார் காசு கொடுக்குறாங்க?
இப்போ டெல்லியில் 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே மொத்த ஆவரேஜ் கூட்டம் 300லேருந்து 500 பேர். 20ஆம் தேதி பாராளுமன்ற சன்சத் சலோன்னு சொன்ன அன்னைக்கு 40,000 பேர் வந்துட்டாங்க. 15லேருந்து 20ங்கிற இந்த போராடுற மாணவிகள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, ராணுவ அதிகாரிகள் தவற நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய எல்லாம் தொடர்றதை நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி சைடுல நடந்துக்கலாமா? தப்பு இல்லையா அதெல்லாம்? கண்டிப்பாக தவறு. ஆனால் 2 பக்கமும் வீடியோ வருது. ஐ மீன் கார்கள் மீது இவங்க குண்டுகள், ஐ மீன் அடிதடி வேற சார். பெண்களை அபியூஸ் பண்றது, பெண் காவலரை, போன பெண் பத்திரிகையாளரை, இவன் போராட்டக்காரர்கள் தொட்ட வீடியோவும் 2மே ஷேர் ஆகுது. நான் சொல்றது முழுக்க சப்போர்ட் தான் பண்ணீங்க தவிர சார், என்னை பொறுத்தவரை அமைதி போராட்டம்னு கிடையாது. இதற்கு காசை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் அங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்றவங்கள யார் ஆர்டர் கொடுத்தானே எங்களுக்கு காசு கத்தார்ல இருந்து வந்துச்சு, பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆன்லைன்ல அந்த வீடியோ சொன்ன வீடியோக்களே இருக்கு. அதே மாதிரி தமிழ் மாணவர் ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டு இது நீட்டு இது நேர்மையா நடக்கணும்னு போராட்டம்னு வந்தா இங்க போடுற கூச்சல்கள், ஆர்டிகல் 370 எடுக்கணும், இந்து மதத்தை விரோதமாக பேசுறாங்க. அதன் பிறகு வந்து இது தர்மேந்திர, இதெல்லாம் எதுக்கு தேவையோ அதை பத்தி பேசாம ஆசாதி தேவை, இதெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கூவுறாங்க. இது உண்மையாக மாணவர் போராட்டம் இல்லைன்னு டெல்லியை சேர்ந்த தமிழ் மாணவர் 680 மார்க் 600க்கு 580 எடுத்தவர் சொல்லியிருக்கார். பேட்டி இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. நீங்க இது மாத்திரம் பாக்குறீங்க போல இருக்கு, நான் 2யும் பாக்குறேன். சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறதையே தடுக்கணும். போன முறை கடந்த முறை போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. வரேன், கடந்த முறை நடந்த பொழுதே என்ன சொன்னாங்க, காலையில 9 மணிக்கு கூட்டிட்டு 6 மணிக்கு காலி ஆயிடுது. நைட்டெல்லாம் அங்க தங்குறது, அதுக்கு டென்ட் போடுறது, அதுக்கு எங்க இருந்தோ ஒன்றும் இல்லை. போராட்டம் என்று உணவு உண்ணாமல் 19 நாளைக்கு மேல அவர் 9.5 கிலோ குறைஞ்சிருந்தார் அந்த வாஞ்சுக். ஆனால் அவங்க கூட இருந்துகிட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தவங்க எல்லாம் கீழே போய் பர்கரு, பிட்சா, பீஃப்னு சாப்பிட்ற வீடியோக்கள் வந்து அதுல யாரோ ஒருத்தர் மாத்திரம் நாங்க நீக்கிட்டோம்னு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ நான் சொல்றது, இதில் போராட்டம் செய்பவர்கள் அந்த தங்கறதுங்கிறத தடுக்கணும். காலையில 10 மணிக்கு வாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு வாங்க. பார்ட் டைம் ஜாபா சார் பாக்குறாங்க, வருது போறது. ஐயா, நான் திருவல்லிக்கேணியில எனக்கு 10 நாளைக்கு பஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. இவங்க தங்கி இருக்கிறதுனால பீச் ரோட் டிராபிக் பிளாக்டு, அதனால யூட்டர்ன்லாம் அடிக்க முடியலன்னு போராடாத சூழ்நிலைக்கு மக்களை வச்சிருங்க, அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க. கோரிக்கையே இல்லைங்க. இதுல என்ன, இதுல நேத்தைக்கு இவங்க கோரிக்கையில அமைச்சர் ராஜினாமா, இப்போதைக்கு சக்சஸ், மீதி எல்லாமே இவங்க செய்யாட்டியும் நடக்கும். மறுதேர்வு இவங்க போராடினதுனாலதான் வந்ததா, இல்ல போராட்டத்துக்கு இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. சோ முக்கியமான 2 விஷயம் இதுதான். மறுதேர்வு ஒழுங்கா நடக்கணும், அடுத்த வருஷத்துல இருந்து ஒழுங்கா நடத்தணும். அது அடுத்த வருஷத்துல இருந்து ஏற்கனவே ஆன்லைன்ல நடக்கும். அவர் பதவி விலகுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் நடந்திருக்குல்ல. சரி, அவருக்கு வேற போஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சரி, என்னுடைய இவ்வளவு கேட்டதுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய இன்னொரு முக்கியமான இஷ்யூ, அமேத்தியில் ராமர் கோயிலில் சில தவறுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு போடப்பட்ட உண்டியலோ காணிக்கைகள் ஒரு பகுதி தனியார் எடுத்து போனாங்க, அறக்கட்டளை சேர்ந்தாங்க. அதை எழுப்பாம இது பெருசா போயிடுச்சு. பிஜேபிக்கு இது சாதகமா போயிடுச்சான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதை வந்து எதிர்கட்சியை சரியா கொண்டு போகலன்னு சொல்றீங்களா? இல்ல, இதை கொண்டு போனதுனால அது அடங்கி போயிடுச்சு. இல்ல, அது இதை விட முக்கியமானதா இல்லையா? சரி, இது இந்தியா ஃபுல்லா 10,000 பேருக்கு ஒருத்தர் தான் நீட் எழுதுறாங்க. கண்டிப்பாக கஷ்டம் தான். படிக்கிற மாணவன் ஒரு தடவை கேன்சல் ஆகுதுங்கிறது சந்தேகம் இல்லாம தப்பு நடந்துருச்சு. அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணியாச்சு. பட் அதை விட ஒரு பக்தரும் ஃபீல் பண்றது, நான் என் ஜாமிக்கு கொடுக்கணுங்கிறத எவனோ கொள்ளடிக்கிறாங்கிறது பெரிய இஷ்யூவா? அது போய் இப்போ இது வந்துச்சு. இப்போ அடுத்த வாரம் எடுத்தா, நேற்றுக்கு வாஞ்சுக்குடைய மனைவி, நாங்கள் இங்கே போராடுறப்ப ராகுல் காந்தி அங்கே நடந்து போய் அவர் பேரில் கேமரா திருப்பிட்டு போயிட்டார். இது முழுக்க அராஜகம்னு பேச வச்சுட்டாங்க. இதுமே ராகுல் காந்தி எது பேசினாலும் அதுதான் போகும். ஸோ பிஜேபிக்கு இவங்க இன்டைரக்டாக ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. நிறைய தகவல் பகிர்ந்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.